சர்வ வல்லமுள்ள தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வழியாக இரட்சகராக, மீட்பராக, சர்வ வல்லமுள்ள அதிபதியாக, அற்புதங்களின் தேவனாக, அபிஷேகிக்கும் கடவுளாக, இயேசுவே என்று கூப்பிடுகிறவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமான அற்புதங்களை செய்கிற ஜீவனுள்ள தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். அந்த மகத்துவமுள்ள தேவனுடைய நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்லும் அந்த ஆழமான ஜீவ சத்தியத்தை நாம் கேட்போம். யோவான் 3:17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். எத்தனை மகிமையான ஒரு சத்தியம்! ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதகுலம் முழுவதற்கும் ரட்சிப்பையும், பாவ மன்னிப்பையும், விடுதலையும், ஆசீர்வாதத்தையும், வெற்றியும், ஜெயத்தையும், நித்திய ஜீவனையும் கொடுக்க வந்த சத்தியமுள்ள தேவன். உலகில் பல மதத்தார் கடவுள் ஒரு உண்டு என்று நம்பிக்கொண்டிருந்தாலும் அந்த மகத்துவமுள்ள சத்தியமுள்ள கடவுள் யார் என்று பல மதத்தாருக்கு இன்றைய வரைக்கும் தெரியவே தெரியாது. ஆகவேதான் அவர்கள் பாரம்பரிய கணக்குகளிலே, எண்ணங்களிலே, அவர்கள் பலவிதமான கற்பனை நினைவுகளிலே எதெல்லாம் அவர்கள் நினைக்கிறார்களோ அதெல்லாம் ஒரு உருவங்களாக உண்டாக்கி அவர்கள் வணங்கி வாழ்வதை நாம் காணலாம். நோக்கம் நல்லதுதான், ஆனால் செயல்பாடுகளில் தான் அந்த மகத்துவமுள்ள மகிமையின் கடவுளை அறிகிற அறிவில்லாமல் இருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் மீட்பு கொடுக்க, ரட்சிப்பு கொடுக்க, வாழ்வு கொடுக்க இந்த உலகத்துக்கு வந்த தேவன் கிடையாது. அவர் சர்வத்தை உண்டாக்கினவர். மனித குலம் முழுவதற்கும் அவரே தேவன் என்றால் அவர்தான் அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படி, அவருடைய ஆவியால் மனித குலத்தை உண்டாக்கினார். ஆகவே தானே மனித குலத்தை பாவ சாபத்திலிருந்தும், சாவு சாத்தான் பிடியிலிருந்தும், நித்திய அழிவிலிருந்து மீட்க ஆண்டவராக இயேசுவே இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவே பாவம் பெருகியிருக்கிற இந்த உலகத்திற்கு அந்த அன்பின் கடவுள் சொன்ன செய்தி, தேவன் தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காக, தண்டிப்பதற்காக, அழிப்பதற்காக, நிர்மூலமாக்குவதற்காக அனுப்பவே இல்லை. மாறாக கிறிஸ்து இயேசு வழியாக இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினார் என்று சொன்னார். ஆகவேதான் லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்கள், பாவியாய் வாழ்ந்த சக்கேயின் வீட்டுக்கு ஆண்டவர் இயேசு சென்ற போது இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். இன்றைக்கும் உங்கள் வீட்டுக்கு ஆண்டவர் இயேசு வருவார் என்றால், நீங்கள் முழங்கால் போட்டு அழைப்பீர்கள் என்றால் அவர் வந்து விடுவார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் வந்து விடுகிறார். அவர் வரும் வீட்டுக்கு பரிபூர்ண ரட்சிப்பை எல்லாருக்கும் அவர் கொடுக்கிறார். ஆகவே நண்பானவர்களே, அப்போஸ்தலர் 16:31 சொல்கிறது, கர்த்தராக இயேசுவை விசுவாசி, நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. இந்த ஆராதனை நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக, மீட்பராக நாம் விசுவாசிக்கும் போது, இதோ நமது நிமித்தம் மனைவி பிள்ளைகளெல்லாம் ரட்சிப்படைவார்கள். ஒரு மனைவி நிமித்தம் கணவன் பிள்ளைகளெல்லாம் ரட்சிப்படைவார்கள். அந்த குடும்பத்தில் பெரியவர்கள் நிமித்தம் அந்த பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், மருமக்குமார், சந்ததியெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த ரட்சிப்பைத்தான் தேவன் இன்றைக்கும் சபையில வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்கிறது? 2வது பகுதி, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி. ஆண்டவராய் இயேசுவை, பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிற சபையில இன்றைக்கும் ஜாதி, மத, இன பேதமின்றி உலகமெங்கும் இருக்கிற பலதரப்பட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே சபைக்கு வருவது என்பது
ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அல்ல, ரட்சிக்கப்படுவதற்காக. சபைக்கு வெளியில ரட்சிப்பு இல்லை, கிறிஸ்துவுக்கு வெளியில ரட்சிப்பு இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை. கிறிஸ்துவுக்கு வெளியில உலகம் இருக்கிறது, பாவம் இருக்கிறது, அக்கிரமம் இருக்கிறது, நித்திய அழிவு இருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசுவை தன் இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டு ஒரு சபைக்கு வரும்போது அந்த ரட்சிப்பின் வாசலில் அவர்கள் நுழைகிறார்கள். ஒவ்வொரு வாரத்தின் போதனைகளும் நம்மை மறுரூபமாக்குகிறது. நம் ரட்சிப்பின் பாத்திரங்களாக, ஜனங்களாக மாறுகிறோம். யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தராய் இயேசு சிலுவையிலே சம்பாதித்த அந்த நித்திய ரட்சிப்பை ஈவாக இலவசமாக கொடுக்கிறார். ஆகவே நண்பானவர்களே, இன்னும் அநேக உங்கள் சொந்த பந்தங்களை சபைகளுக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். உங்கள் நண்பர்களை, நோயாளிகளை, வாழத் தெரியாமல் வாழுகிறவர்களை, பின்வாங்கி போனவர்களை, கண்ணீரோடு இருக்கிறவர்களை ஒரு முறையாகிலும் சர்வ வல்லமுள்ள கடவுளை ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் சபை வீட்டுக்கு வாருங்கள் என்று அழைத்து கொண்டு வாருங்கள். அங்கே ஆண்டவர் அவர்களை தொட ஆரம்பிக்குவார். சத்தியம் அவர்களை தொடும், ஆவியானோர் அவர்களை தொடுவார். அவர்கள் பரிபூர்ண ரட்சிப்பின் ஜனங்களாக மாறுவார்கள். இப்படிதான் உலகமெங்கும் ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிற எந்த ஜாதியானுக்கும் எந்த மதத்தானுக்கும் சர்வ வல்லமுள்ள தேவன் ரட்சிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். உலகம் முடியும் மட்டும் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பிதாவாகிய தேவன் அந்த நித்திய ரட்சிப்பை, அந்த நித்திய மீட்பை கொடுத்து கொண்டே இருப்பார். நம்மை அர்ப்பணிப்போமா? நாம் ரட்சிக்கப்பட கிறிஸ்துவை இரட்சகராக மீட்பராக முழுமனதோடு நாம் ஏற்றுக்கொள்ளும் போது பாவத்தை விட்டு விலகி விடுவோம். சாத்தான் நம்மை விட்டு ஓடி போய் விடுவான். இயேசு கிறிஸ்துவின் ஆவியானோர் நம்மை முத்திரை போடுவார். நாம் பரிசுத்த சந்ததிகளாக, ரட்சிப்பின் ஜனங்களாக மாறிப்போய் விடுவோம். ஜெபிப்போமா? அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, பாவம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்தை நீர் அழிக்க வராமல், நியாயம் தீர்க்க வராமல், தள்ளிவிட வராமல், நிர்மலமாக்கிவிட வராமல், மாறாக மனித குலத்தின் பாவத்தை எல்லாம் சிலுவையிலே சுமந்தவரே, இதோ உம்மை இரட்சகராக மீட்பராக யார் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் பரிபூர்ணமாய் நீர் ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறீர். என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் உம்மை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பரலோகத்தின் ரட்சிப்பு அவர்கள் மேல் இறங்கி வருகிறது. உமக்கு கோடி நன்றி. அந்த ரட்சிப்பினால் ஒவ்வொருவரும் முத்திரை போடுவீராக. இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டிய பல கோடி மக்கள் எங்கள் தேசத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் இயேசுவே உம்மை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்ளும்படியான நற்செய்தி அறிவிக்க ஆண்டவரே, உம்முடைய சபை ஜனங்களை எழுப்பும். பரிசுத்த ஆவியால் முத்திரை போடுங்க. இந்தியா முழுவதும் தலைவர்கள் முதற்கொண்டு இந்திய மக்கள் எல்லோரும் இயேசுவே கர்த்தர் என்று சொல்லி உம்மை ஏற்றுக்கொள்ளும் அந்த நாள் சீக்கிரத்தில் வருவதாக. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இதுவே உமது அநாதி சித்தம். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.